அனைத்து எம்எல்ஏடைய கணக்குகளை வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வருகிறோம் என்று கடந்த 8 மாதமாக போராடி இன்றைக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வருவதிலே முன்னிலையில் இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களை நான் பாராட்டுகிறேன். கடமை எல்லாத்தையும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். அடுத்து என்னன்னு சொன்னால், நம்முடைய சங்கத்திலே மாதம் வழக்கறிஞர்கள் அந்த தொகையைத்தான் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதத்திற்கு தான் இந்த கணக்கு வழக்கில் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யறோம், 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருடம் தேர்தலுக்கு வருகிற பொழுது அது 4000 5000 ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. ஆக ஒவ்வொரு வழக்கறிஞரும் மாதம் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சந்தாக்கு தான் பல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கஷ்டத்திலே இருக்கிறார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாரும் நடைபெற்றுக் கொண்டு நம்முடைய மோகனகிருஷ்ணன் அவர்களும் கிருஷ்ணகுமார் அவர்களும் ஜெயித்த பிறகு சொன்னாங்க, தொடர்ந்து நம்முடைய அசோசியேஷன்ல வந்து லெக்சர்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நடத்திட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்ற நாளை மறுநாள் கூட நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ராஜரத்னம் அவர்கள் வந்து டிஸ்சார்ஜை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி நல்ல விஷயங்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு, நம்முடைய மாமன்ற வழக்கறிஞர்களுக்கு அந்த நேரத்தில் நம்முடைய ஐயா நீதியரசர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மிகவும் இனிமையானவர். நீதிமன்றத்தில் பார்த்தா கோபமா பேசுறது மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் கோபம் கிடையாது, பொய் கோபமா இருக்கும். எந்த வழக்கிலையும் சரி அதை பார்த்தா பயங்கர ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்லுவாரு. எந்த வழக்கத்தையும் பண்ணி ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் தெரியும். ஒருத்தர் சொன்னார், எப்போ கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கோபம் அது அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர் தான் நம்முடைய நீதியரசர் ஜெகதீஷ் சங்கர் அவர்கள். அப்படியாப்பட்டவர்கள் அழைத்து வந்து, ஏன்னா நல்லவர்களை அழைத்து வந்து நம்முடைய மன்றத்தில் இன்றைக்கு இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள், நம்முடைய நூலக ரகு அவர்கள், நம்முடைய இளம் செயற்குழு உறுப்பினர்கள் பிரவீன் சமாதானம், முத்துக்குமரன், சதீஷ்குமார், பிரதீபன் நடராஜன், மூத்த செயற்குழு உறுப்பினர்கள் இந்தியன் சுப்பிரமணியன், அனீஷ்குமார், கிருஷ்ணபிரசாத், கயல்வெளி ரமேஷ் மற்றும் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் கோபு, நம்முடைய பெண் வழக்கறிஞர்கள் கவிதா, ராஜேஷ், மீரா உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.